பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி ஏராளமான பயான்கள் கேட்கிறோம், பேசுகிறோம். அவர்களுடைய கடமை என்ன, அவர்களை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு எவ்வாறு துஆ கேட்க வேண்டும் என்பதை கூட அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லாமல் விட்டு வைக்கவில்லை. ஆனாலும் பெற்றோர்களை நாங்களும் நீங்களும், பெற்றோர்களாகிய நானும் நீங்களும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விட்டோம். சீரர்களே, பெற்றோர்களாகிய நானும் நீங்களும் பிள்ளைகள் விடயத்திலே கொஞ்சம் குனிந்து பதைந்து போவதற்கு மறுக்கிறோம். கொஞ்சம் விட்டுக் கொடுப்பதற்கு மனமில்லை. கொஞ்சம் நம்முடைய கௌரவத்தை விடுவதற்கு விருப்பம் இல்லை. நம்முடைய மரியாதையை விட்டுக் கொடுக்க விருப்பம் இல்லை. ஏன்? அவனோடு வாழாவிட்டாலும் பரவாயில்லை, வீட்டுக்கு என்னுடைய மகள் வாழாவெட்டியாக வரலாம், ஆனால் மருமகளோடு நான் போய் பேச மாட்டேன். கொழும்பு 1 கொழும்பு 15 வரைக்கும் உள்ள இடைப்பட்ட இந்த பகுதிக்குள்ளே வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிக்காகும் விவாகரத்தும் என்ற அடிப்படையிலே ஆய்வு செய்யப்பட்ட பொழுது ஒரு மாதத்துக்கு உதாரணமாக 300 நிக்கா நடைபெறுகிறது என்றால் அதை விட 2 மடங்கு விவாகரத் தலாக் டிவோர்ஸ் நடைபெறுகிறது. அல்லாஹ்வுடைய கோபம் ஹலாலாக இருந்தும் ஏற்படக்கூடிய விடயங்கள் நடைபெறுகிறது என்றால் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். சீரேவிகளே, பெரியவர்களே, நல்லவர்களே,